வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் இலங்கை வேள்வி படலம். சூரியன் அஸ்தமித்ததைக் கண்டார் ஸ்ரீராமபிரான். உடனே அத்தருணத்தில் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவர் செவ்வனே செய்து முடித்தார். சீதையின் ஞாபகத்தில் ஸ்ரீராமபிரான் தமக்குள் வருந்திக் கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி சுக்ரீவன், ஐயனே, செய்ய வேண்டிய கடமையில் மிக்க அக்கறையுடையவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் இப்போது வருந்துவது என்ன? இனி நடக்க வேண்டியவற்றை குறித்து நம்மை சார்ந்துள்ள விபீஷ்ணனுடன் யோசிக்க வேண்டியதிருக்க அதனை எண்ணாமல் தாங்கள் வீணாக வருந்தலாமோ? இது தக்கதில்லையே என்று சொன்னான். அதை கேட்ட ராமர் சற்று தெளிவடைந்தார். தம் துயரத்தையும் சட்டென்று அவர் போக்கிக் கொண்டார். பின்பு நல்வழியில் செல்லும் அறிஞனான விபீஷ்ணனை போய் அழைத்து வாருங்கள் என்று வானர வீரர்களுக்கு கட்டளையிட்டார் ராமர். உடனே வானரர்கள் சென்று அச்செய்தியை விபீஷ்ணனுக்கு தெரிவித்தார்கள். விபீஷ்ணன் ராமரின் கட்டளைப்படி விரைந்து அங்கே வந்தான். விபீஷ்ணன் ராமரின் திருவடிகளை வணங்கினான். தம்மை வணங்கி அவனை நோக்கி ராமர், எழுந்து இங்கே இரு என்று சொன்னார். ராமரின் கட்டளைப்படி விபீஷ்ணன் அங்கே தங்கினான். பின்பு அவனை மிக்க அன்புடன் நோக்கிய ராமர், விபீஷ்ணா, இலங்கையின் அரணமைப்பையும் ராவணனது படைவலிமையையும் அச்சேனைகளின் அளவையும் அனுமன் அங்கே காட்டிய வீரத்தையும் பற்றி எமக்கு சொல்வாயாக என்று வினாவினார். விபீஷ்ணன் ராமபுரானின் கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கினான். எம்பெருமானே, முன்னாளில் அனுமனின் தந்தையாகிய வாயு பகவான் எக்காலத்தும் அழியாமல் நிலைத்து நிற்கின்ற மகா மேருமலையின் சிகரத்தை குலைப்பதாக சபதம் செய்தான். அதன்படி அம்மலையின் 3 முடியாக உள்ள பொன்மயமான பெரிய மலையை பெயர்த்தெடுத்து கடலில் வீசி எறிந்தான். அதுவே திரிகூட மலையோடு சேர்ந்த இலங்கை ஆயிற்று. அந்நகர் மதிலின் அகலம் 700 யோசனையாகும். அதன் ஆழம் 100 யோசனையாகும். இந்த உலகத்தை சக்கரவாள மலை சூழ்ந்துள்ளது போல இலங்கை நகரை அம்மதில் சூழ்ந்திருக்கின்றது. அதன் உயரம் சூரிய சந்திரர் நடக்கும் வானிடத்தை விட மேலாக இருக்கின்றது. அம்மதிலிலே அழகிய வேலைப்பாடுகளும் எந்திரங்களின் மேம்பாடுகளும் அதிக காவலாக இருக்கின்ற அரண்களும் மற்றும் பலவும் அமைந்துள்ளன. அவற்றையெல்லாம் எண்ணத் தொடங்கினால் எண்ண முடியாமல் மனம் மிகவும் சுருங்கிவிடும். இவ்வாறு அம்மதிலை பற்றி பல வகையான சிறப்புடையது என்று சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று சொன்னால் மட்டும் போதும். அது தன்னை சூழ்ந்துள்ள கரிய கடலையே நீர் அரணாக அழகாக கொண்டிருக்கின்றது. அங்கே செல்லும் காலத்து நீரும் அதனை காண்பீர். அம்மதிலின் வடதிசை வாசலில் 2 கோடி அரக்கர்கள் காவல் இருக்கின்றார்கள். அவரில் எச்சமயத்திலும் தம்மை எதிர்ப்போரிடம் இருந்து பின்வாங்காத வீரமுடையவர்கள். அவர்கள் யுகாந்த காலத்தில் எல்லா உயிர்களையும் பறிக்கும் கூற்றுவன் என்று சொல்வதுதான் எப்படி? அவர்கள் இடபவாகனனும் யமனை அடக்கியவனுமான சிவபெருமானையே ஒப்பாக பெற்ற மேன்மையுடையவர்களாயிற்று. மேற்கு திசை வாயிலில் 4 கோடி அரக்கர்கள் காவல் காக்கிறார்கள். அவர்கள் தமது கண்களால் தீப்பொறி பறக்க யமனையும் நோக்கி மேன்மேலும் இரத்தம் சொரியச் செய்வதோடு அவனையும் உண்ணக்கூடிய வலிமை படைத்தவர்கள். தெற்கு வாயிலில் தீயவர்கள் என்று புகழ்பெற்ற 16 கோடி அரக்கர்கள் காவலர்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மலையை போன்ற தோற்றம் கொண்டவர்கள். யமனது ஆட்சியையும் மாற்றக்கூடிய பலம் அமைந்தவர்கள். கிழக்கு திசை வாயிலிலும் 16 கோடி தீய அரக்கர்கள் காவல் செய்கின்றார்கள். அவர்கள் 8 திசை யானைகளையும் 2 கால்களை பிடித்து தரையோடு மோதுவதற்கு வலிமை படைத்தவர்கள். வான் வழியிலே வருகின்ற பகைவர்களை அழிக்கவும் தரை வழியிலே வருகின்ற பகைவர்களை கொல்லவுமாக 22 கோடி அரக்கர்கள் மறைந்து நின்று அந்நகரை சுற்றி ஆங்காங்கே காவல் காக்கின்றனர். மதிலின் முன்புறமும் பின்புறமும் எந்நேரமும் காற்றாடி போல சுற்றியவாறு 10 கோடி அரக்கர்கள் காவல் இருக்கின்றார்கள். அந்த நகரத்துக்கு காவலாக 3 மதில்கள் அமைந்துள்ளன. இனி வேறாக அந்த நகருக்கு சிறப்புற அமைந்த பாதுகாவல் தன்மையை சொல்ல வேண்டுமோ? 90 கோடி அரக்கர்கள் அந்நகரை முழுவதுமாக காவல் காக்கின்றார்கள். ராவணன் தமக்கு அளித்த பெருஞ்செல்வத்தை பெற்றவர்களும் அறத்திற்கு பெரும் பகைவர்களும் எல்லையற்ற பலமுடையவர்களும்
பெரும் படை எதிர்த்து வந்தாலும் தமது அரசர் பொருட்டு மனப்பூர்வமாக அவர்களுடன் போரிட்டு உதவுபவர்களும் அரச கட்டளையில் இருந்து தவறாதவர்களுமான 1600 கோடி அரக்கர்கள் அந்த நகரத்தின் சேமப்படையில் இருக்கின்றார்கள். 64 கோடி கொடிய அரக்கர்கள் இது நஞ்சல்ல கண்விழியே என்று சொல்லும்படி உக்கிரமாக சுற்றும் முற்றும் நோக்கியவாறு அதிஜாக்கிரதையாக அரண்மனையின் வாசலில் காவல் புரிகின்றார்கள். ராவனின் மொத்தப்படை 1000 வெள்ளமாகும். அப்படை பெரும் வலிமையுடையது. மேலும் அவனது அரண்மனையின் மணி 3 தங்கி காவல் புரியும் வீரர்கள் கோடி கோடி பேர்கள் ஆவார்கள். ராவணனுடைய தேர்கள் 10,000 பதுமமாகும். அவனது யானைகள் 20,000 பதுமம், குதிரைகள் 40,000 பதுமம், ஒட்டகங்கள் 80,000 பதுமம். ராவணனுக்கு துணையாக நிற்பவர்கள் அளவில்லாத வரங்களை பெற்று சிறந்தவர்கள். அகம்பன் என்பவன் ராவணனது துணைவன். இவன் மிகுந்த வலிமை படைத்த கொடிய அரக்கன். பல யுக காலம் தவம் புரிந்து பல வரங்கள் பெற்றவன். போர்த்தொழிலையே இன்பம் தருவதாக கொண்டு மற்றவற்றை விட்டு ஒதுங்கியவன். போர் செய்வதில் மிக்க வலிமை படைத்த பெரும் சேனைக்கு தலைவன். இவனுக்கு சிங்கப்பல்லும் சிங்க நகமும் இல்லையே தவிர மற்றபடி இவன் நரசிங்கமூர்த்தியை போன்றவன். கடலை பருகச் சொன்னாலும் பருகிவிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன். குதிரை, யானை, தேர், காலால் என்னும் 4 வகை கொண்ட 9 கோடியாக உள்ள படையை கொண்டவன். நிகும்பன் என்பவன் இவ்வரக்கன் ராவணனின் துணைவன். அக்னி தேவனை வென்றவன். கும்பன் என்று மற்றொரு அரக்கன். இவன் 4 வகையான 10 கோடி சிறந்த சைன்யத்தை பெற்றவன். தேவலோகத்தில் வாழ்கின்ற சித்தர் என்னும் தேவசாதியினரை சிறையிலே வைத்தவன். பிரளய காலத்தில் மிகுந்த உக்கரத்துடன் காணப்படுகின்ற சூரியனை காட்டிலும் கொடியவன். மற்றும் பேய், யாளி, யானை, கோவேறு, கழுதை ஆகியவற்றை பூட்டிய 10 கோடி தேர் சேனைகளையும் பெற்றவனும், தாயானாலும் அவளையும் கலங்கச் செய்யும் வஞ்சகமும் மாயையும் கொண்டவனான மகோதரன் என்னும் ஒரு கொடிய ராட்சதன் ராவணனுக்கு துணையாக நிற்கின்றான். தேவர்களை பலமுறை போரிலே தோற்கடித்தவனும், குன்றிலே வாழ்பவர்களான 20 கோடி வீரருக்கு தலைவனுமான யங்ககா என்பவனும் துணையாக இருக்கின்றான். சூரிய சத்திரி என்னும் கொடிய அரக்கன் ஒருவன். அவன் வானுலகத்தவரையும் மண் உலகத்தவரையும் ஒரே நாளில் உண்டு ஏப்பமிடக்கூடியவன். 2 கோடி சேனை கொண்டவன். அக்னி தேவனும் மஞ்சும்படியான பார்வையுடையவன். மேலும் மகா பார்ச்சுவன் என்னும் பெயர் கொண்ட தீய அரக்கன் ஒருவனும் இலங்கை வேந்தனுக்கு துணைவனாக இருக்கின்றான். தேவர்களும் முனிவர்களும் மும்மூர்த்திகளும் பக்கம் பார்த்து பேசும்படியாக பெரும் கோபம் கொள்பவன். 16 கோடி சேனைக்கு தலைவன். மலையை விட வலியவன். வஜ்ரதமஸ்ரன் என்னும் அரக்கன் ஒருவனும் என் தமையனுக்கு துணைவன். இவன் கோபத்தால் சிவக்கின்ற முகம் பெற்றவன். 8 கோடி சேனைக்கு தலைவன். முத்தலை சூலம் ஏந்திய சிவனாலும் வெல்ல முடியாத வலிமை படைத்தவன். யமனுக்கு பகையாயிருப்பவன். மற்றும் பிசாசன் என்று ஒருவன் உண்டு. இவன் 10 கோடி சேனைக்கு நாயகன். யாராலும் வெல்ல முடியாதவன். முன்னாளில் இயக்கரை போரில் வென்று அவர்களை வதைத்தவன். பின்னும் ராவணனுக்கு துர்முகன் என்பவன் துணைவனாக இருக்கின்றான். 4 வகையாக உடைய 14 கோடி சேனைக்கு இவன் தலைவன். சினத்தால் கனல் கக்கும் பேச்சுகளை எப்போதும் உதிர்ப்பவன். அறத்தை கைவிட்ட கொடியவன். அன்றியும் விருபாட்சன் இருக்கின்றான். இவன் 10 கோடி சேனைக்கு அதிபன். வித்யாதரரை போரிலே வென்று அவருடைய மிக்க புகழை மறைத்தவன். ராவணனுக்கு தூமிராட்சன் என்பவனும் துணையாக இருக்கின்றான். இவன் பிணங்களை தின்பவன். பதுமம் என்னும் எண்ணிக்கை கொண்ட சேனைக்கு தலைவன். தேவர்களை போரிலே வென்றவன். மற்றும் ரணமஸ்தன் என்னும் ராவணனின் துணைவன் ஒருவன் உள்ளான். இவன் பார்க்கடலை கடந்த மத்தாகிய மந்திரமலை போன்று தேவர்களை கடையக்கூடியவன். எத்தனை உலகம் உண்டோ அத்தனை உலகையும் நிலைக்குலையச் செய்யக்கூடியவன். இவர்களுக்கெல்லாம் பின்மதிப்புடன் கூறக்கூடியவன் பிரகத்தன். இந்திரனது ஐராவதம் 4 தந்தங்களும் உடைய நிலைக்குலைந்து 7 கடல்கள் அமைந்த அண்ட பகுதிகளையெல்லாம் விட்டு ஓடவும், தேவர்கள் அஞ்சி பதறி சிதறவும் பலமுறை விடா பெருமழை போல வெங்கனை எய்தவன். ராவணனுக்கு மற்றும் ஒரு பெருந்துணைவனாக எனது தமையனும் அவனது தம்பியும் ஆகிய கும்பகர்ணன் இருக்கின்றான். ஐராவதத்தை வென்றவன் இக்கொடியவன். தேவர்களையும் அழித்தவன். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.